அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பொன்மாரி சேனல். இந்த வாரம் திரைவிமர்சனம் நான் பார்க்க போகிற படம் வந்து கிரைம் த்ரில்லராக வெளிவந்து இப்போ பரபரப்பாக ஓடிக்கிட்டு இருக்க படம் தான். இந்த வாரம் ரிலீஸ் ஆன படம் தான் காளிதாஸ் 2. இந்த படம் காளிதாஸ் 1 அந்த படத்தோட சீக்வல் தான். காளிதாஸ் 1 வந்து 2019 கொரோனா டயத்தில் டிசம்பர் மாதம் வெளியாகி ஓரளவு நல்ல பரபரப்பான ஒரு நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூஸ்லாம் பெற்றுட்டு வந்துச்சு. அதோட சீக்வல்னு எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்துச்சு. இதோட ப்ரொமோஷன்ஸும் ஹீரோவான பரத் அவர்களும் ஹீரோயின் பவானி ஸ்ரீ அப்புறம் மற்ற குழுவினர்லாம் சேர்ந்து நல்லாவே ப்ரமோட் பண்ணாங்க. அதனால் படத்துக்கு வாய்ப்பு அதிகமாக இருந்தது. ஸோ இந்த படம் எப்படிங்கிறது நம்ம திரை விமர்சனத்தில் பார்க்கலாம். வாங்க விமர்சனத்தில் போகலாம். படத்தோட கதை என்னென்னா, ஒரு அப்பார்ட்மெண்ட்டு, அதாவது ஒரு கேட்டட் கம்யூனிட்டி மாதிரி ஒரு நிறைய கிட்டத்தட்ட ஒரு 300 குடும்பங்கள் இருக்க மாதிரியான ஒரு ஹைஃபையான ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு நாளைக்கு ஒரு சின்ன குழந்தை ஒன்று இறந்து போயிடுது மர்மமான முறையில். அந்த கேஸை கண்டுபிடிக்கிற அந்த கொலை கேஸ் மாதிரியான இது ஃபைல் ஆகுது, எஃப்ஐஆர். ஸோ அந்த கேஸை கண்டுபிடிக்கிறதுக்கு இன்ஸ்பெக்டர் பரத் அவர்கள் அந்த களத்தில் இறங்குறாங்க. அவங்களுக்கு மேலே அதிகாரி தான் பவானி ஸ்ரீ. அவங்க வந்து அசிஸ்டன்ட் கமிஷனராக இருக்காங்க. ஸோ இவங்க இந்த கேஸை வந்து கண்டுபிடிக்க போகும்போது அதுக்கப்புறமா அந்த கேஸில் வந்து எதிர்பாராத திடுக்கிடும் திருப்பங்கள்லாம் வெளிவருது. ஸோ அந்த குழந்தையோட சாவில் இருக்க மர்மத்தை கண்டுபிடிச்சாங்களா, அது காரணமானவங்கள சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தினாங்களா இல்லையா, அப்புறம் என்ன ஆச்சுன்றதை பார்ட் 3க்கு லீடு கொடுத்து முடிச்சிருக்கா தான் பேலன்ஸான மிச்ச கதை. இனி படத்தோட ப்ளஸ் மைனஸ் பார்க்கலாம். இந்த படம் வந்து காளிதாஸ் 1 ஏற்படுத்தின பரபரப்பில் வந்து இந்த படத்தையும் அதிகமாக எதிர்பார்ப்போட தான் போனோம். ஓரளவுக்கு நம்மளை அதுலேருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 70% பூர்த்தி செஞ்சுன்னு சொல்லலாம். ஏன்னா செகண்ட் ஹாஃபில் கடைசியில் ஒரு எதிர்பாராத ட்விஸ்ட் வந்து நம்ம இது வரைக்கும் பார்த்த படத்து வந்து வித்தியாசமாக தெரியும். ஸோ அது படத்தை பாருங்கள், உங்களுக்கு அது என்னன்னு தெரியும். இப்போ சொன்னால் அது ரிவீல் ஆகிடும். ஸோ படத்தோட மெயின் ப்ளஸ் பாயிண்ட்னு பார்த்தா சாம் சிஎஸ் அவர்களோட மியூசிக் தான். ஏன்னா படத்தில் பிஜிஎம் வந்து வேறு லெவலில் பட்டையை கிளப்பிட்டாரு. படத்துக்கு தேவையான அந்த மூடை செட் பண்ணுறதுலேயே பாதி சக்ஸஸ் சொல்லலாம். சாம் சிஎஸ்க்கு நம்ம வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். படத்தில் வந்து ஹீரோ பரத் அவர்கள் காதல் படம் மூலமாக கவனம் எடுத்தவர். பாய்ஸ் படத்தில் அறிமுகமாகி காதல் படம் அந்த மாதிரியான பல படங்கள்லையும் நடித்து அண்டர்ரேட்டட் நடிகர் அறியப்படுற பரத் அவர்கள் நடிச்சு வந்திருக்க படம். காளிதாஸ் 1 நல்லா ஓடிச்சு, அவருக்கு பரபரப்பான நல்ல பேரும் கிடச்சிது. ஸோ இந்த படமும் ஓரளவு ஒரு நல்ல அவரோட பாட்டை வந்து நல்லாவே பண்ணியிருக்காரு. ஸோ அண்டர் பிளேயான கேரக்டர் தான். ஸோ ஒரு இன்ஸ்பெக்டராக வந்துட்டு அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே என்னென்ன ஒரு கட்டுப்பாடுகள் இருக்குமோ அதுக்கெல்லாம் பொறுத்துக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ டென்ஷனை குறைச்சிட்டு கோவத்தை குறைச்சிட்டு பண்ணுற மாதிரியான ஒரு நல்ல ஒரு இன்ஸ்பெக்டர் கதாபாத்திரத்தை நல்லாவே பண்ணியிருக்காரு. அவங்க பாராட்டுக்கு தெரிவிச்சுக்கலாம். அப்புறம் பவானி ஸ்ரீ இந்த படத்துலையும் அவங்க நடிப்பில் சிறப்பான நடிப்பு கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் கமிஷனராக ஓரளவுக்கு அவங்க நடிப்பையும் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குன்னு சொல்லக்கூடிய அளவில் தான் இருக்குது. படத்தில் வந்து எல்லாருமே கவனம் இருக்கிறாங்க. குறிப்பாக சொல்லணும்னா பூயோட சங்கீதா, அவங்க இந்த படத்தில் ஒரு மாதிரி கிரே ஷேடான ஒரு கேரக்டர். படம் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். அது இல்லாமல் டிஎம் கிருஷ்ணான்னு அவர் வந்து பல படங்களில் பார்த்துருப்பீங்க. அவர் அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு டாக்டர் கேரக்டரில் வர்றாரு. அவரும் முக்கியமான கேரக்டரில் நடிச்சிருக்காரு. அது இல்லாமல் படத்தில் ஒரு சின்ன சின்ன கேரக்டரில் வரவங்க, குறிப்பாக அந்த வில்லன் மாதிரியான கேரக்டரில் அந்த வக்கீலுக்கு அசிஸ்டண்ட்டாக வர கேரக்டரில் ஒருத்தர் வருவார். அவரும் நல்லா நடிச்சிருக்காரு. அவர் கொஞ்சம் அமைதியான கேரக்டர். அவருக்கு டைலாகே கம்மி தான். அவரோட எக்ஸ்பிரஷனில் வெளிப்படுத்துகிற வேலை இன்னும் கொஞ்சம் நல்லா எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்கலாம்னு சொல்லக்கூடிய அளவில் இருக்குது. படத்தில் பல மெயின் நடிகர்கள் கொஞ்சம் வீணடிச்சிட்டாங்களோ அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் தான் இருக்குது. பிரகாஷ் ராஜ் அவர்கள் கேரக்டர், கிஷோர் அவர்கள் கேரக்டர்லாம் இல்லைன்னா கூட படத்தில் ஒன்றா இருக்காதுன்னு சொல்லக்கூடிய அளவில் தான் இருக்குது. அது இல்லாமல் பவானி ஸ்ரீ கேரக்டர் படத்தில் எந்த அளவுக்கு ஜஸ்டிஃபை பண்ணுறாங்கன்னே தெரியல. ஏன்னா அவங்க கேரக்டர் இல்லைனாலும் படத்துக்கு ஒன்றாகாது, அவங்க போர்ஷன் எடுத்துட்டாலும் ஒன்றாகாதுன்னு சொல்லக்கூடிய அளவில் தான் படத்தில் அவங்க கேரக்டரும் இருக்குது. ஸோ இதை கொஞ்சம் கவனித்து பண்ணியிருக்கலாம். மற்றபடி ஏற்கனவே சொன்ன மாதிரி மியூசிக்கில் பட்டையை கிளப்பிட்டாரு. படமும் வந்து ஒரு நல்ல ஒரு கதைக்களம் தான், நல்ல பிளாட் தான் எடுத்திருக்காங்க. ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே நடக்கிற அந்த கொலையை கண்டுபிடிக்கிற இன்வெஸ்டிகேஷனை தொடரும்போது அதுக்கப்புறம் என்னென்ன நடக்குதுன்னு சொல்லி நல்ல ஒரு ஒன்லைனர் தான். ஸோ அது ஸ்க்ரீன் ப்ளேல தான் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சுன்னு சொல்லக்கூடிய அளவில் தான் இருக்குது. இனி படத்தோட மைனஸ் என்னன்னு பார்க்கலாம். இதெல்லாம் எனக்கு ஒர்க் அவுட் ஆகலாம் நான் சொல்லிடுறேன். இந்த படத்தில் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டான கதை எடுக்கும்போது அதுக்குண்டான அந்த ஒரு நான் வந்து கரெக்டாக அந்த டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான உண்மைக்கு நெருக்கமாக கொண்டு போயிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா பல மலையாள படங்கள்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஒரு ஸ்டேஷனுக்குள்ளேயே வச்சு நடக்கிற மாதிரியான கடங்கள்லாம் பட்டையை கிளப்பியிருப்பாங்க. அவங்களோட அந்த ஒரு சின்ன சின்ன நுணுக்கங்களை வச்சு, குறிப்பாக சொல்லணும்னா இளவேலா பூச்சரா, அப்புறம் இந்த படம் ரெட்டா, திருஷ்யம், இந்த மாதிரி படங்கள்லாம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர்கள்லேயே ஒரு நல்ல ஒரு பரபரப்பை கூட்டியிருக்கோம். ஸோ இந்த படமும் அந்த மாதிரியானதான் போகுது. ஆனால் வந்து படத்தில் வந்து பெரிய அளவில் பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்டானு தெரியல. டிபார்ட்மெண்ட்டை வந்து அந்த அளவுக்கு நல்லபடியாக இன்வெஸ்டிகேஷனை பெரிய அளவில் ஒரு மக்களை வந்து அதில் வந்து எஃபெக்டிவாக படம் பார்க்குற மக்களை வந்து எஃபெக்டிவாக அதுக்குள்ளே படத்துக்குள்ளே கொண்டு போகிற அளவுக்கு பல காட்சிகளை கொண்டு வர ஸ்கோப் இருந்தும் சில விஷயங்களில் ஸ்க்ரீன் ப்ளேயில் கொஞ்சம் டிபார்ட்மெண்ட்டில் விஷயங்கள், போலீஸ் டிபார்ட்மெண்ட் விஷயங்களில் அந்த
இன்வெஸ்டிகேஷன் விஷயங்கள்ல இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாமோ சொல்லக்கூடிய அளவில் இருக்குது. அது இல்லாமல் அசிஸ்டன்ட் கமிஷன் லெவலுக்கு வரவங்கள வந்து டீல் பண்ணுறாரு கிஷோர், டீல் பண்ணுற விதமே சாதாரணமாக தான் இருக்குது. அவங்களுக்கு உண்டான பவரை யூஸ் பண்ணுற மாதிரி தெரியல. இந்த மாதிரி சின்ன சின்ன குறைகள் தான் படத்தில் இருக்குது. அது இல்லாமல் படத்தில் வந்து 2 மணி நேரம் தான் மொத்த படமே. அதே கொஞ்சம் லேகிங் ஆன மாதிரி தான் இருக்குது. ஒரு 15 நிமிஷம் ட்ரிம் பண்ணலாம்னு சொல்லக்கூடிய அளவில் இருக்குது. ஏன்னா நடுவில் வந்து சின்ன சின்ன கிளை கதைகள் அதெல்லாம் வந்து படத்தோட ஓட்டத்தை குறைக்குது. ஸோ அது இல்லாமல் பரத் அவர்கள் அண்டர் ப்ளே பண்ணுற மாதிரியான கேரக்டர் இருந்தாலும் அவருக்கு நிறைய ஸ்கோப் கொடுத்துருக்கலாம். ஏன்னா ஒரு நல்ல சிறந்த நடிகர். நம்ம ஏற்கனவே காதல் படத்தில் பார்த்துருக்கோம். அதில் ஏற்கனவே காளிதாஸ் படத்துலையும் நல்லா நடிச்சிருப்பார் பார்ட் 1லையும். ஸோ அது ஒரு சின்ன சின்ன குறைகள் படுது. அது இல்லாமல் பிரகாஷ்ராஜ் அவர்கள் கேரக்டரு, அப்புறம் கிஷோர் அவர்கள் கேரக்டரு இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா எழுதி நல்ல ஸ்கோப் கொடுத்துருந்தா இன்னும் நல்லா வந்திருக்கும். ஸோ படத்தில் பூவை சங்கீதா அவர்கள் கேரக்டரும் அந்த டாக்டர் கேரக்டரில் வர ஒரு கேரக்டர் நல்லா பேசப்பட்டிருக்கு. ஸோ சிறப்பான பங்களிப்பு அவங்க 2 பேரும் கொடுத்துருக்காங்க படத்தில். ஸோ படம் வந்து கேமரா ஆங்கிளில் மற்றபடி எல்லாமே நல்லா மிரட்டி இருக்கு. ஸோ படத்தில் வர ஒரு சில அந்த ஒரு மாடியிலேருந்து விழுற மாதிரி சீன்கள், ரத்தம் தெரிக்கிற மாதிரியான காட்சிகளுக்காக இது வந்து அடல்ட்ஸ் ஒன்லி தான். ஸோ சின்ன பசங்கள்லாம் வந்து கூட்டு போக வேண்டாம்னு மாதிரி தான் இருக்குது படத்தில் சில காட்சிகள். இல்லைனா பேரண்டல் கைடன்ஸோட 16+ இருக்கவங்க கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட ஃபைனல் வெர்டிக்ட்னா படம் வந்து நல்ல ஒரு ஒன்லைனர். அது ஸ்க்ரீன் ப்ளே பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் சிறப்பாக பண்ணியிருந்தா அந்த நுணுக்கமான அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் விஷயங்கள்லாம் கையாண்டு பண்ணியிருந்தா இன்னும் வேறு லெவல் படமாக வந்திருக்கும். இப்போதைக்கு அது ஒரு அபோவ் ஆவரேஜான படம் தான் அப்படின்னு நம்ம ரேட் பண்ணலாம். ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா கருத்துக்களை பின்னோட்டங்களை தெரியப்படுத்துங்க. கண்டிப்பாக டைம் இருக்கவங்க ஒன் டைம் பார்க்கக்கூடிய ஒரு தேட்டர் வாட்ச் ஆன ஒரு படம் தான் இது. ஓரளவுக்கு செகண்ட் ஹாஃப் நல்லா த்ரில்லராக கொண்டு போயிருப்பாங்க. ஓரளவுக்கு நல்லா தான் போகுது. சில இடங்கள் லேக் ஆனாலும் மொத்தமாக ஓவராலாக வந்து அபோவ் ஆவரேஜாக இருக்குது. ஸோ ஒன் டைம் என்கேஜ் பண்ணக்கூடிய ஒரு படம் தான் தேட்டரில். ஸோ இதான் நம்மளோட வெர்டிக்ட். இந்த படம் பார்த்தீங்கன்னா கருத்துக்களை பின்னோட்டங்களை தெரியப்படுத்துங்க. ஒரு திரை விமர்சனம் அல்லது முன்னோட்டம் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.